வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்க, 4 பேரில் யாருங்க சூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இன்னைக்கு எல்லாரும் மக்களும் இருக்கிறாங்க. நாளைக்கு போய் ஓட்டு போட போகிறாங்க. நாளைக்கு காலையில் வாக்கு போட ஆரம்பிச்சிருவீங்க. நாளை மாலை வரைக்கும் வாக்கு போடுவீங்க. நாளை ஒரு நாள் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளை தீர்மானிக்க போகிறது. அப்படிங்கிறதுனால இந்த 4 பேருடைய ரிப்போர்ட் கார்டு என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்ம அலசவிருக்கிறோம். இந்த 4 பேரை பற்றின ஒரு ரிப்போர்ட் கார்டை எந்த விதமான சார்பும் இல்லாமல் அவங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் ஆகிய 4 முக்கியமான தேர்தல் அரசியல் கட்சிகளோட நடக்க இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது கடந்த பல ஆண்டுகள் நடந்த தேர்தல்களை விட ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப பலவிதமான எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. அதற்கு ஒற்றை காரணத்தில் ஒரு முதன்மை காரணியாக யார் மாறி இருக்கிறா அப்படின்னா அப்சல்யூட்லி திரு விஜய் அவர்கள் தான். ஏன்னா ஒரு திரு நட்சத்திரம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, அவர் உள்ளே வராரு அப்படிங்கிறதுனால எப்படியெல்லாம் வாக்குகள் சிதறும் அப்படிங்கிறது தான் பொதுவாக பேசப்படுகிறது. இப்போ இயல்பாக நடக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை தாவேக்கா இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, ஏன்னா இவர் ரொம்ப நாளாக மாற்று அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் என்னவா மாறப்போகுது அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்கான எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு தேர்தலாக அது முற்றுமுழுதாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதும் அதனால இருந்தாலுமே கூட அது கொஞ்சம் குறைவானதாக ஒரு பர்ஸ்பெக்டிவில் பார்க்கப்படுகிறது. அதிமுக தலைமையில இந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது நாங்கள் தான் எதிர்க்கட்சி அடுத்து வரப்போகிறோம், திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிறதுல அவங்க இருக்கிறாங்க. ஆட்சியை தக்க வச்சு ஆகணுங்கிற இடத்துல திமுக இருக்கிறாங்க. இப்போ இவங்க 4 பேரை பற்றின ஒரு ரிப்போர்ட் கார்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒருத்தராக தெல்ல தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக கழகம். திமுகவின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தன் தந்தை கலைஞர் கருணாநிதியுடைய இறப்புக்கு பிறகு கட்சியினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு கட்சியை நடபோட்டு ஜெயிக்க வச்சிருவாரா, இவரால் முடியுமா, இவராலலாம் கட்சியில் இருக்கிற எல்லாரும் ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கட்டாயமாக ஏற்றுப்பாங்க. நான் சொன்னால் கட்சிக்காரங்க கேட்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருணாநிதியோட ரொம்ப நெருக்கமாக இருந்த துரைமுருகன் இவரோட பழகுவாரா, கருணாநிதியோட நெருக்கமாக இருந்த திரு KN நேரு இவரோட பேசுவாரா, ஏவா வேலு பேசுவாரா, KKSSR பேசுவாரா, பொன்முடி பேசுவாரா, ஒரு இணக்கமான சூழல் இருக்குமான்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ரொம்ப இணக்கமாக கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு அமர்ந்தார் திரு மு க ஸ்டாலின். அவர் அமருகிற போது, அவர் தலைமை பொறுப்புக்கு வந்தபோது, அவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமருகிற வரைக்கும் அவர் மேலே மிக பெரிய அளவில் வாரிசு வெறும் இதனால் வந்துட்டாரு அப்படிங்கிறத பெரிய அளவில் சொல்லலை, சின்ன அளவில் சொன்னாங்க தான். ஏன்னா அவருக்கு கருணாநிதியின் மகன் என்ற ஒரு அடையாளம் ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருந்துச்சு. ஆனாலும் கூட திரு மு க ஸ்டாலின் தொடர்ச்சியாக தன்னுடைய தேர்தல் களப்பணியால், கட்சி கழக பணியால் அறியப்பட்டவர். ரூட் லெவலில் போய் பல வேலைகளை பார்த்தவர். இளைஞரணி, அதன் பிறகு பல முக்கிய பொறுப்புகளை கட்சியில் வகித்ததாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக ஆன பிறகு அவர் கட்சியில் வகித்த முக்கியமான பதவிகளாக இருக்கட்டும், மேயர் பொறுப்பாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் பதவியாக இருக்கட்டும், இப்படின்னு பல விஷயங்களை ரொம்ப நிதானமாக பொறுமையாக தான் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இன்று இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் ஒப்படைச்சாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு டிராவல் இருந்ததுனால திரு மு க ஸ்டாலின் மேலே ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வந்தாருன்னா அவர் நல்லா பண்ணுவாருப்பா, இவர் செய்வாருப்பா, இவர் விஷன் இவர் ஒரு பெரிய பேச்சாளராக இல்லாமல் இருந்தால் கூட இவர்கிட்ட ஒரு நிர்வாக திறமை இருக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் பலவிதமான ஸ்கீம்ஸை இவங்க அள்ளி கொடுத்துருந்தாலுமே கூட நிர்வாக ரீதியாக இந்த ஆட்சி அதிகாரிகளால் நடத்தப்பட்ட ஆட்சி அப்படிங்கிறதுல எல்லளவும் துளியளவும் மாற்றம் இல்லாத வகையில் அவ்வளவு தூரம் நமக்கு ஆதாரங்களும் உதாரணங்களும் நிகழ்வுகளும் சம்பவங்களும் கொட்டி கிடக்கிறது.
நம்ம இந்த ஆட்சி ஆரம்பித்த நாள்ல இருந்து இந்த ஆட்சி நிறைவு வரக்கூடிய நாள் வரைக்குமே எல்லா விதமான நிகழ்வுகளையும் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். எப்படி இந்த ஆட்சி அதிகாரிகளால் நடத்தப்பட்ட ஆட்சி என்பதற்கான சாட்சியங்களை. இந்த ஆட்சியில் நிறைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமான ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திட்டங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு மனிதனையும் தூக்கி விடுவதற்கு பயன்பட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் பயன்பட்டிருக்கு. அதனால் பலன் பெற்றவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எப்போதுமே ஒரு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த திட்டத்தால் பலன் பெறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா சமூகம் அப்படிங்கிறது இன்னும் எல்லாருக்கும் சரியாக சமமாக எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கலை. அப்படி இருக்கிற போது நீங்கள் ஒரு திட்டம்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னாலே அதற்கான அறுவடையாளர்கள் நிச்சயமாக சமூகத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்க கொண்டு வந்த திட்டங்களுக்கும் இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. நம்ம இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இந்த திட்டங்கள் எப்படியான டாக்கை கிரியேட் பண்ணுச்சு? எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்க முடியல, கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் வாக்களிச்சாங்க. நீட்டை ஒழிப்போன்னு சொன்னாங்க. முடியாதுங்கிறது தெரியும், இருந்தாலும் வாக்களிச்சாங்க. நீட்டில் அவங்களால உள் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி உயர்த்தினது போல உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, உயர்த்தலை. இன்னும் கல்வி ரீதியாக அவங்க தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறேன்னு சொன்னாலுமே கூட அதனுடைய பல உள்ளீடுகளை உட்கூறுகளை சமூகத்தில் அமல்படுத்திட்டு தான் வராங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஒரு பெரிய மறுப்பும் எழலை. பேராசிரியர் ஜவஹர் நேசன், பத்திரிகையாளர் சாவித்திரிகரன் உள்ளிட்ட பல பேர் இது குறித்து தொடர்ச்சியான அறிக்கைகள் வாயிலாகவும் பேச்சு எழுத்து வாயிலாகவும் சொன்னாலுமே கூட அரசு செவிமடுக்க தயாராக இல்லை. இப்படியான பல விஷயங்களில் வந்து இவங்க உண்மையிலேயே பாஜக எதிர்ப்பில் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்தை பல இடங்களில் உருவாக்குனாங்க. திமுக மீதான இந்த திட்டங்களில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலுமே கூட அவங்க சொன்னதை செய்வதற்கு பதிலாக சொல்லாத விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க உண்மையிலேயே பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொல்லாத ஒன்றை வேற ஒரு வடிவத்தில் கொண்டு வந்து இது நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் இந்த ஆட்சி மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி சந்திச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சியில் தூய்மை பணியாளர்கள் பட்ட அவஸ்தையும் அவலத்தையும் நம்ம எல்லாருமே நேரில் பார்த்தோம். குறிப்பாக நாங்கள் அதை போய் நேரில் ஒவ்வொரு களத்துக்குமே அதை பதிவு பண்ணியும் வந்து காட்டியிருந்தோம். அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் போய் கூவத்தில் இறங்கி போராடக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் இறங்கினாங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து இந்த ஆட்சியினுடைய ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது. இதில் ஒரு உச்சகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது தான். 63 பேருடைய உயிரை குடித்த கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறது இந்த ஆட்சிக்கு ஒரு மிக மோசமான ஒரு அவப்பெயரை வந்து உருவாக்குச்சு. கருப்பு பக்கங்களே அந்த நாட்கள் எழுதலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீதிக்குள்ளேயும் நாங்கள் போகும்போதும் எல்லா வீதியிலையும் ஒரே நேரத்தில் மரண ஓல சத்தத்தை கேட்க முடிஞ்சுது. அந்த சத்தம் இன்னும் நம்ம காதுகள்ல இருந்து நீங்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அதோடைய ரூட் லெவலில் இருக்கிற சாராயத்தை முதல்ல ஒழிக்கணும். டாஸ்மாகை ஒழிக்கணும் அல்லது ஒழிக்கணுன்ற எண்ணமும் இந்த ஆட்சியர்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அந்த ஆட்சியின் தலைவர்கள் பெருமக்களே பேசியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முறை திரு உதயநிதி அவர்கள் பேசுகிற போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போன முறை சொன்னோம் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா ஒரு பெண்மணியை பார்த்து கேட்டாங்க. அப்போது ஓட்டு போட்டால் தான் டாஸ்மாகை மூடுவோன்ற மனநிலையில் தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. அப்போ இவங்களுக்கு இயல்பிலேயே மது ஒழிப்பு அப்படிங்கிற விவகாரத்துலேயோ டாஸ்மாக் கடைகளை குறைக்கணுங்கிற விவகாரத்துலேயோ உடன்பாடு இல்லை. அதுக்கு பதில் தான் எலீட் பார்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. மிக முக்கியமாக மறக்க முடியாத ஒரு போராட்டம் அப்படிங்கிறது சாம்சங் ஊழியர்களுடைய ஒரு போராட்டம். அப்போது தான் இந்த ஆட்சி பாஜகவினுடைய பொருளாதார கொள்கையை உள்வாங்கிய ஒரு மேலாதிக்க உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிரான ஒரு முதலாளித்துவ கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத காண்பித்த ஒரு சாட்சியை நம்ம பார்த்தோம். அப்படியான ஒரு போராட்டத்தை வந்து கம்யூனிஸ்டுகள் அவ்வளோ நாள் தொடர்ச்சியாக வந்து பண்ணி கேட்டு அழுது வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப கடினமான ஒரு காலகட்டமாக அதை நமக்கு வந்து தென்படுகிறது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தோழர் ஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பல முறை பேட்டி கொடுத்துருந்தார். அது ஒவ்வொரு பேட்டிலையும் சொன்னார், இவங்க இப்படி நடந்துக்குவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அப்போ அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டமாக நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு நடைபெற்ற ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், மாற்றுத்திறனாளிகளுடைய போராட்டம், இப்படி தொடர்ச்சியான பல விவகாரங்கள் வந்து இந்த ஆட்சியை இறுதி காலத்தில் அசைச்சு பார்த்ததுன்னே சொல்லலாம்.
ஆனாலும் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் மற்றும் ஊடகங்கள். விளம்பரங்களை ஊடகங்கள் வாயிலாகவும் ஊடகங்களை தங்கள் விளம்பரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துலையும் வந்து திமுக ரொம்ப சிறப்பாக பல விஷயங்களை வந்து பண்ணாங்க. அதனால் அவங்களுடைய பல நிர்வாக குளறுபடிகள் கூட பெரிதளவில் மக்களை பாதிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களால போய் புகுத்த முடிஞ்சது. இயல்பாக காமன் மேன் ஒருத்தனுக்கு இந்த சமூகத்தில் என்னப்பா பிரச்சனை, எதுவும் பிரச்சனை இல்லை தானே அப்படிங்கிற இடத்துல போய் அவங்க நின்னாங்க. துறை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் பிரச்சனைகளாக சொல்லாதீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொபகண்டாவை தொடர்ச்சியாகவும் பண்ணாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆட்சி நடந்த விஷயம் அல்லது இந்த ஆட்சியின் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது என்னவா இருந்துச்சுன்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் போதை கலாச்சார பெருக்கம் அப்படிங்கிறது தான். இது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சின்னு சொல்ல மாட்டேன். பொதுவாகவே பல பத்தாண்டுகளுக்கு மேலே தமிழ்நாடு போன்ற ஒரு முற்போக்கு மாநிலத்தில் எதை பற்றியும் சிந்திச்சிடக்கூடாது, மொழி இனம் நாடு போன்றவற்றிய சித்தாந்த கோட்பாடுகளை உள்வாங்கி விடக்கூடாது, எவருக்கு ஓட்டு போடணும் எவருக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிற தெளிவு வந்துடக்கூடாது. இவன் படித்தாலும் படிக்காட்டியும் எப்படி எந்த விதமான நம்ம பார்க்குறோம், இன்றைக்கி ஒரு படித்தவங்க கூட எப்படி பேசுகிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்தளவுக்கு அவங்கள புத்தியை மழுங்கடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது மது போதைங்கிற ஒரு போதை தான். ஏன்னா சாதி போதை, மத போதை, மது போதை, திரை போதை அப்படிங்கிற 4 போதையில் தமிழ்நாடு ரொம்ப நாளாகவே தள்ளாடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாநிலம் தான். அந்த அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்க இன்னும் கொஞ்சம் அதிக நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஆட்சி மேலே இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி ஏன் திமுக ஒரு எட்ஜில் வந்து கொஞ்சம் ஒரு அபவில் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக எதிர்ப்பு. உண்மையிலேயே திமுகவை விட திமுகவின் மீதான பற்றும் பாசமும் பாஜகவுக்கு தான் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு என்ன தோன்றுகிறது. காரணம் என்னென்னா, ஆளுநர் RN ரவி அப்படிங்கிற ஒருத்தரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண அட்டூழியங்களும் அராஜகங்களும் சாதாரண மக்களாலே பொறுத்துக்க முடியல. அவர் அந்த அளவுக்கு தன்னுடைய அதிகார எல்லைகளை வரம்புகளை மீறி செயல்பட்டார். அதை திமுக மிக அருமையாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் ஆளுநர் எதிர்க்கும் போதெல்லாம் திமுக மாநில உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்கங்கிற இடத்துல ஒரு முன்னிலையில் நின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநருக்கு எதிரான விவகாரங்களில் மாநிலத்துக்கு ஆதரவாக தீர்ப்புகளை வாங்கி இந்த கட்சி தான் ஒரே கட்சி டு சேவ் தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்த போய் நிப்பாட்டினாங்க. இப்படியான சில விஷயங்களை பண்ணதுனால திமுக நாம தான் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப்போகிறோம் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையிலையும் பெருத்த ஒரு உற்சாகத்திலையும் களத்திறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆட்சி மீதாக இல்லாமல் கட்சி மீதாக பார்த்தோம் அப்படின்னா, வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சி, அடுத்த முகவரி அடையாளம் எல்லாமே அண்ணா தான், உதயநிதி அவர்கள் தான் அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த கட்சிக்கு இருக்கிற ஒரு கெட்ட பேர் தான். உதயநிதி அவர்களை ரொம்ப பொறுமையாகவே நிதானமாகவே கூட கொண்டு வந்திருக்கலாம். அவர் இவ்வளோ சீக்கிரம் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைன்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இல்லைங்க, அவருக்கு வயதாகிட்டது, இப்போவே அவர் கொண்டு வந்தால் தான் அவரால் பக்குவப்பட முடியும். அதுவும் விஜய், சீமான் போன்ற ஆட்கள்லாம் களத்தில் இருக்கும்போது இப்போ வந்தால் தான் அவரால் அரசியலை எடுத்துக்கிற முடியும் அப்படிங்கிறத காரணமாக தான் அவரை கொண்டு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் திமுக பற்றி நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதிமுக பாஜகவோட கூட்டணியில் இல்லாமல் 2024 தேர்தல் சந்திச்சாங்க. 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ 26லையும் இல்லை, அதன் பிறகும் இல்லைன்னா கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாங்க எஸ்டிபியினுடைய மேடையிலேயே. நீங்கள் இந்த எஸ்டிபி திமுக கூட இருக்கிறாங்கிறது வேற கதை. ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்புகிறாங்க. அதில் ஒரு விஷயத்தில் அவங்கள பாராட்டலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டி, மாநில தேர்தல் அப்படின்னு திமுகவை தங்களுக்கு எதிராக நிறுத்துகிறாங்க. ஆனால் திமுக தங்களுக்கு எதிராக பிஜேபி நிறுத்துகிறது. அப்போ ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக பிஜேபிக்கான ஸ்பேஸை தமிழ்நாட்டுக்குள்ள கூடுதலாக கொடுப்பவராக திமுகவை தான் தெரிகிறாங்கங்கிறத நம்மளால் மறுக்க முடியல. கூட்டணியில் 27 இடத்த கொடுத்து பெரும்பாலும் ஜெயிக்கணும் இடத்த கொடுத்து ஒதுக்கி வச்சிருக்கிற எடப்பாடியே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளெல்லாம் கேட்க முடிஞ்சதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி, தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டிங்கிற அளவில் பிஜேபியை உயரத்தில் வச்சு தொடர் பரப்புரைகளை மேற்கொண்டு வந்தது திமுக கழகம். அதனாலேயே அதிக இடங்களில் எடப்பாடி கே பழனிசாமி பிஜேபிக்கும் எங்களுக்கும் கொள்கை ரீதியான உடன்பாடெல்லாம் கிடையாது, நாங்கள் திமுகவை தோற்கடிப்பதற்கான கூட்டணி அப்படின்னு பல இடங்களில் பேச வச்சார்
திமுகவின் தலைவர். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் நிகழ்த்தப்பட்ட மோசமான அருவருக்கத்தக்க பரப்புரைகளை ஒருபோதுமே சகிச்சுக்கவே முடியல. போத் ஃப்ரம் உதயநிதி ஸ்டாலின் அண்ட் எடப்பாடி கே பழனிசாமி. எடப்பாடி கே பழனிசாமியோட நம்பிக்கை என்னவா இருக்குன்னா, அரித்மெட்டிக் கால்குலேஷன் அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெறுவோம். பாமக, அமமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடைய அரித்மெட்டிக் கணக்குகள் அடிப்படையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறதுல முழுமையாக இருக்கிறாரு. திமுகவின் தலைவருக்கு எப்படி தன் அடுத்த தலைமுறைக்கு இந்த கட்சியை கடத்தணுன்ற எண்ணம் இருக்குதோ, அதே போல் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தன் வெற்றியின் மூலமாக தன் ஆளுமையையும் தலைமை பண்பையும் நிறுவ வேண்டிய தேவையும் கடமையும் அதிகமாக அவருக்கு இருக்கிறது. எனவே அவருக்கும் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாகத்தான் வந்து பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அதிமுக மீது இருக்கிற போதாமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சரிவர ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக செயல்படவே இல்லை. அதுதான் அவங்க மேலே இருக்கிற ஒரு பெரிய விமர்சனமே. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எவ்வளவோ பண்ணாலுமே கூட ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காண்பிக்கலை அப்படிங்கிறாங்க. தெருவில் இறங்கி நடு தெருவில் நின்று போராடி இப்படி பல உரிமைகளை பெற்ற இயக்கங்கள் தான் திராவிட இயக்கங்களாக நம்ம பார்க்குறோம், இடதுசாரி இயக்கங்களை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அது மாதிரி பெரிய விஷயங்களை அதிமுக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு போதாமை அதிமுக மீது இருக்கத்தான் செய்கிறது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. பிஜேபியோட அலையன்ஸ் வச்சதுனால அதிமுகவோட கலர் மாறிக்கிட்டே வருது, அது மொத்தமாக தன்னை இழந்து விட்டது அப்படிங்கிற விமர்சனம் அதிகமாகி வரக்கூடிய நேரத்தில் அதை தவிடுபடியாக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் எடப்பாடி கே பழனிசாமிக்கு இருக்கிறது. பர்சனலாக ஆஃப் த கேமராவில் போய் அவர்கிட்ட பேசிட்டு வர்றவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக தான் அவர் பாஜகவோட சேர்ந்துருக்கிறாரு. மற்றபடி கொள்கை ரீதியெல்லாம் அவருக்கும் பிஜேபிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதிமுகவின் கழக தொண்டர்கள் மற்றும் தோழர்கள். அதனால் ஏதோ ஒரு ஹோப் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஒற்றை எதிரி திமுக தான். திமுக தீய சக்தியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட பிரதானமான முழக்கங்களில் ஒன்றாகவும் இருக்குது. அதுக்கான வேலைகளை வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக இந்த எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடி கே பழனிசாமியை விட இப்போ ஒரு எடப்பாடி பழனிசாமி எவால்வ் இருக்கிறாருங்கிறத பார்க்க முடிகிறது. துவக்க காலகட்டங்களில் இவ்வளோ ஒரு எக்ஸ்பிரசிவாக, இவ்வளோ ஒரு வெளிப்படையான, இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு பர்சனாலிட்டியாக தனக்கு காமிச்சதே கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷன் பரப்புரையினுடைய முடிவு வரைக்கும் பார்க்கும்போது அவர் நல்லா எவால்வ் ஆகி மோல்டாக இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய பேச்சு, வெளிப்படுத்தும் தன்மை, உரையாடும் திறன் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்கும்போது தெரிகிறது. இன்னொன்று ப்ரெஸ்ஸை மீட் பண்ண தயங்காத ஒரு ஆளாக இருக்கிறாரு. எவ்வளவு கேள்விகளை எவ்வளவு நேரம் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. குறிப்பாக ஊடகங்கள் மீதான அவருடைய பார்வை அப்படிங்கிறது, திமுக கட்சிக்கு ரொம்ப ஆதரவாக செயல்படுறீங்க, அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக சவுக்கு சங்கர் அவரோட வீட்டில் வந்து மலத்தை அள்ளி ஊற்றின போது மிக கொடுமையான ஒரு மோசமான செயல்பாடு. அந்த செயல்பாடை கண்டித்து அறிக்கை விட்டார். தமிழ்நாட்டின் எல்லா கட்சிகளும் அதை குறித்து பேசினாங்க. ஒரு மனிதன், ஒரு உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கிறவங்க உங்களை எதிர்த்து பேசினாங்க அப்படின்னா அவங்கள எந்த எல்லைக்கும் போய் அடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட்சியில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை தூக்கி வீசப்பட்ட சம்பவம். அது உண்மையிலேயே இந்த ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலமாகத்தான் பெரும்பாலானோர் பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, அவர் வந்து பொதுவாக திமுக எதிர்ப்பாளராக தான் அறியப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வீட்டு திட்டமிட்டு இவங்க மலத்தை தூக்கி வீசுறதுங்கிறது ஆட்சியின் மீது வீசப்பட்ட மலம் தாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் மீதான தொடர் அடக்குமுறைகள், அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் மீதான காவல்துறையினுடைய மோசடித்தனமான தாக்குதல்களும் மோசடித்தனமான அணுகுமுறைகளும் அடக்குமுறைகளும் கண்டிக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளிடமிருந்து தான். அதனால் அதையும் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக பண்ண அந்த விஷயத்தை நம்மளால் வந்து மறுக்க முடியாது. இப்படி அதிமுக என்டிஏ தலைமையை வந்து எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டை களமாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெருத்த நம்பிக்கையோடு அவங்க களமாடுறாங்க. அதனால தான் முன்கூட்டியே களத்தினுக்கான பரப்புரையை சென்று ஆரம்பித்தார். அதன் பிறகு முன்னாடியே வந்து அந்த விஷயத்தை வந்து முடிச்சிருக்கிறாருங்க தான் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அவர் ரொம்ப நம்பிக்கையோட இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸை நம்பி களத்தில் வந்து நிற்கிறாரு. அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சி. உண்மையிலேயே நான் வந்து இப்போது அண்மையில் அவங்களோட புது பயணப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பேட்டிக்காக போயிருக்கும்போது 2 நாள் கூடவே இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாச்சு. பிரமிச்சு போயிட்டேன். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் எடுத்துக்கிற அந்த மெனக்கடலாக இருக்கட்டும், அந்த கட்சிக்காரங்க அவரோட வந்து இறுகி இருக்கிறாங்க.
உண்மையிலேயே வந்து இந்த டிவிக்கோட ஆஃப்டர் என்ட்ரன்ஸ் இன்டு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து இந்த கட்சியை வந்து உடைச்சிருச்சு, சில்லு சில்லா பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட வாதங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா, ஒரு இடத்துலயும் போய் பார்க்கும்போது கட்சி இன்னும் இறுகி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்த வந்து நமக்கு ஏற்படுத்துற அளவுக்கான ஒரு பிரமிப்பூட்டக்கூடிய வகையில தான் அவருடைய பேச்சும், கூட்டங்களும் அமைஞ்சதா நான் வந்து பார்க்க முடிஞ்சது. இது எந்த அளவுக்கு ஓட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆகாதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா, அவருடைய அந்த உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமான ஒரு ஒன்றாக இருக்கிறது. அண்ட் அ அவங்களுடைய இந்த அ கனவு இருக்குது இல்லையா? ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேர்தல் வரைவறிக்கைங்கிறது ஒரு கற்பனை, முடியாது, நடக்காது. அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. அது தேவையா, தேவையில்லான்னு நம்ம பார்த்தோம்னா, அது எல்லாமே தேவை. ரொம்ப சிம்பிளா அவங்க பரப்புரைய முடிக்கிறாங்க. குடிக்க தூய குடிநீர், கற்க தரமான கல்வி, பார்க்க தரமான மருத்துவம். இவை 3ம் அனைவருக்கும் இலவசம்னு சொல்றாங்க. இது கேட்கும்போது எப்படி இருக்கு? குடிக்க தரமான குடிநீர், எல்லாருக்கும் தூய குடிநீர் வேணும். நம்ம எல்லாரும் இப்ப பணம் குடுத்து தான் வாங்கிட்டு இருக்கோம். பணம் குடுத்து வாங்க வேண்டாம். எல்லாருக்கும் காசு குடுக்காமலேயே எல்லார் வீட்லயும் தூய குடிநீர் நாங்க குடுப்போம் அப்படிங்கிறாரு. 2வது தரமான மருத்துவம். இலவச மருத்துவம் ஏற்கனவே தமிழ்நாட்டில இருந்தாலுமே கூட தரமா இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. அத பண்ணி தருவோம் அப்படிங்கிறாரு. அதன் பிறகு கல்வி. அது சரியான ஒரு கல்விய குடுப்போம் அப்படிங்கிறாரு. இது 3மே ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். இதை தாண்டி திமுகவும், அதிமுகவும் ஏன் கூடுதலா மாற்றென்று பேசக்கூடிய தாவேகாவும் இலவச அறிவிப்புகளை அள்ளி வீசிக் கொண்டிருக்கும்போது, இலவசங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நபரா, தன்னந்தனியா ஒத்தையாளா நிக்கிற ஒரே மனிதர் திரு சீமான் தான். அதிலயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. அந்த வில் பவர் வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்கது. ஏன்னா, இத எதிர்த்துட்டா ஏதா ஆயிருமோ, இத பண்ணிட்டா ஆயிடுமோ அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அச்சமோ, நடுக்கமோ அவருக்கு இல்ல. வாக்கு அரசியலுக்காக தன் வாக்கை அவர் வந்து கொஞ்சம் மாத்தி பேசலாமேன்னு நெனைக்கல. அத தொடர்ச்சியா நிக்கிறாரு. இலவசம் குடுக்க மாட்டேன், நான் தரமாட்டேன், நான் ஓசியா அதையும் தரமாட்டேன் அப்படிங்கிறத தொடர்ச்சியா வந்து அவரு பரப்புரைகள்லயே பேசுறாரு. அண்மை காலங்கள்ல நான் பார்த்த பரப்புரையில பெரிதளவுல வேற எங்கேயுமே வந்து வாலண்டரியா போய் டிவிக்கேவெல்லாம் அட்டாக் பண்ண மாரி தெரியல. அவர் எல்லாத்த பத்தியும் பேசுறாரு. குறிப்பா திமுக பத்தி ரொம்ப கடுமையாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த முறையும் ஒரு 16 ஆண்டு கால உழைப்புக்கு பிறகு மொழி, இனம், நாடு அப்படிங்கிற சித்தாந்த கோட்பாடுகள் அடிப்படையில கட்டப்பட்ட அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில கட்டாயமா இருக்குது. ஒரு இடத்துல திரு ஜகத் கஸ்பர் அவர்கள் பேசுகிற போது கூட, ஒருவேளை டிவிக்கு இன்னைக்கு இல்லாம இருந்திருந்தாங்கன்னா, ஒரு 15% மேல தாண்டி ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு என்டிக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் பிளேஸ்ல உட்கார்ந்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொன்னாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு என்னமோ அவங்களுக்கான வோட் பேங்க சஸ்டெயின் பண்ணிருவாங்களோன்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது. நான் கூட அங்கங்க போய் பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அது நடக்காமலேயும் போலாம். ஆனா, அவங்களுடைய நம்பிக்கையும், அவங்களுடைய அந்த உழைப்பும் அதற்கான பலன் அறுவடை பண்ணி தானே ஆகணும். அத கண்டிப்பா அறுவடை பண்ணிட்டாங்கனாலே, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில மாற்று சக்தி அப்படிங்கிறதுக்கு இன்னுமே நான் தான் சரியான நபர் அப்படிங்கிற இடத்த தக்க வைக்க போராடிக் கொண்டிருக்கிறார் மற்றும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் திரு சீமான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்ல. தாவேகா தலைவர் திரு விஜய். கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் மேல வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு பெருத்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு, சில இடங்கள்ல தடுமாறுறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது சுக்குநூறா பல பேருக்கு உடைஞ்சு போச்சு. இப்போது வரைக்கும் கடைசி பரப்புரையில கூட கரூர் சம்பவத்தில என் மேல பழிய போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான தார்மீக பொறுப்பையும் ஏற்க முடியாத இடத்துல திரு விஜய் இருக்கிறார் அப்படின்னா, அந்த விஜய் யாரு அப்படிங்கிற கேள்விய நம்மளால கேட்காம நகர முடியல. நீங்க அந்த சம்பவத்துக்கு காரணமே இல்ல. நீங்க எந்த விதத்திலயும் பொறுப்பே இல்ல. நீங்க எந்த விதத்திலயுமே அதுக்கு வந்து ஈடாக மாட்டீங்க அப்படின்னா, உங்களை பார்க்க வந்த கூட்டம் தானே. உங்கள சந்திக்க வந்த கூட்டம் தானே. நீங்க பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல. தார்மீக அடிப்படையில அதை குறித்த ஒரு விரிவான ஒரு உரையாடலையோ, அதை குறித்த ஒரு விஷயத்தையோ பகிர்ந்திருக்கலாம். ஆனா, இறுதி நாள்ல வந்து அந்த பரப்புரையில அத பண்றீங்க அப்படின்னா, விஜய் வந்து ரொம்ப தெளிவான அரசியல வந்து சென்சிட்டிவான பாலிடிக்ஸ கையிலெடுக்கிறாருன்றது தோணுது. மற்றவர்கள்ட்ட இருந்து எங்க விஜய் வேறுபடுறாருன்னா, இப்ப திமுக எடுத்துக்கோங்களேன், அவங்கள்ட்ட தே ஹேவ் சம் ஐடியாலஜி. அவங்கள்ட்ட திராவிடம்ன்ற ஒரு ஐடியாலஜி இருக்குது.
அதிமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க. பிஜேபி கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்குது. நாம் தமிழர் கட்சி கிட்ட ஒரு ஐடியாலஜி இருக்குது. அது தத்துவத்தால தான் தங்களுடைய இருப்ப தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அப்படி எதுவுமே பெருசா இல்லாம வரக்கூடிய ஒரு கட்சி, ஒரு பெரிய கூட்டத்த வச்சிருக்கிறாங்க அப்படின்னும்போது, அது என்னவாக மாறும் அப்படிங்கிறது யாராலுமே கணிக்கவே முடியாது. பட் அவருடைய செயல்பாடுகள வச்சு மட்டும் நம்ம பார்க்கும்போது, அவருடைய அரசியல் செயல்பாடுகள் போதாமை நிறைந்தவையா இருக்குது. அவர்ட்ட எதிர்பார்த்தவை ரொம்ப பெருசாக இருந்திருக்குது. மேபி இப்ப கூட அவங்க சொல்லலாம். உங்கள யார் எதிர்பார்க்க சொன்னது பெருசா அப்படின்னு. ஏன்னா அவருடைய அப்படி இருந்துச்சு. என்ட்ரி வந்து அப்படி இருந்துச்சு. இப்படிலாம் பண்ணுவோம், இப்படிலாம் பண்ணுவார் போல் இருக்கு அப்படிங்கிற மாரியான தோற்றத்தை அல்லது அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருந்தார் விஜய். ஆனா அதன் பிறகு அவருடைய செயல்பாடுகள் ஒரு பெருத்த ஏமாற்றத்த அளிச்சது. அவருடைய பேச்சு, அவருடைய தோரணை அப்படிங்கிறது அப்படி இருந்துச்சு. இது வந்து ஒரு தரப்பு. இது ஒரு தரப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் மீதான ஒரு பார்வை கொண்டவங்க, தொடர்ச்சியா அரசியல ஃபாலோ பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 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 பார்வை. பெரும்பாலான பார்வை இப்படி தான் இருக்குது. இப்ப இன்னொரு பார்வை எடுத்துக்கோங்க. இன்னொரு பார்வைங்கிறது ஏபொலிட்டிக்கல் ஆடியன்ஸு, அவருடைய ஃபேன்ஸு. இப்ப நேத்துலாம் ஒரு பாப்பா வந்து ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. ஒரு இடத்துல பேசும்போது ஒரு பைட்ல பார்க்குறேன். "அண்ணா திமுக, அதிமுக பாருங்கண்ணா. 8000 குடுக்குறாங்க, 10,000 குடுக்குறாங்க. இல்ல விஜய் 2500 குடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னும்போது, இங்க தான் தப்பு பண்றீங்கண்ணா. அவர் காச குடுக்குறாருண்ணா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பார்க்கறதுக்கு நல்லா படிச்சவங்க மாரி தான் தெரியிறாங்க. விஜய் தன் சொந்த காசு எடுத்து குடுக்க போறாருன்னு நம்பக்கூடிய அளவுக்கான சொசைட்டில நம்ம இருக்கிறோமோ? இருக்கிறோம் நம்ம ஆக்சுவலி இருக்கிறோம். ஸோ அது வந்து நம்ம பார்க்க ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. அண்ட் ஏபொலிட்டிக்கலா இருக்கிறத நான் தப்புன்னு சொல்லல. அப்படி எல்லாருமே பொலிட்டிசைஸ் ஆயிருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறதுங்கிறது ஒரு அதீத எதிர்பார்ப்பா, ஒரு கற்பனையா இருக்கலாம். இருந்தாலும் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு எவ்வளவோ திரு விஜய் அவர்களுக்கு கிடைச்சது. இருந்துச்சு. அதே அவர் சரியா பயன்படுத்தலங்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல இருக்குது. பட் அந்த ஆடியன்ஸ், அந்த வோட்டர்ஸ் தான் விஜய தூக்கி உச்சாணி கொம்புல உட்கார வச்சிருக்கிறாங்க. கட்சி தலைவராக, தங்கள் ஆதர்ச நாயகனாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் அவருடைய நம்பிக்கை அப்படிங்கிறது தமிழகத்தின் முதலமைச்சரா நம்ம உட்காந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் வந்து களமாடுறாரு. அவருக்கு தெரியும், கிரவுண்ட் அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை வந்து அந்த மாரியாக இருக்கிறது. ஒரு பக்கம் அவர் மீதான விமர்சனங்கள் இவ்வளோ அதிகமா இருந்தாலும், அவரே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு ஆதரவு கூட்டம், ஒரு ரசிக மனப்பான்மையோடு கூடவே இருக்கக்கூடிய அந்த மக்கள் அவரை விட்டு பிரியாம, விலகாம, எந்த நிலைமையா இருந்தாலும் நான் இருந்துருவேன், நின்றுவேன், அவர் கூட தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறது தான் விஜயினுடைய மிக, மிக, மிக பெரிய பலம். விஜயினுடைய ஒரே பலம், விஜயை நம்பக்கூடிய ரசிகர்களும் அந்த மக்களும் தான். அத தாண்டி விஜய் கிட்ட ஒரு ஐடியாலஜிக்கல் பலமோ, அல்லது மற்ற பலங்களோ அவர்ட்ட கிடையாது. அவருடைய பலம் அப்படிங்கிறது விஜயை முழுவதுமாக கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய அவர் ரசிகர்களும் அந்த மக்களும் தான். அவங்கள நம்பி தான் அவருமே களத்துக்கு வராரு. அவங்களும் அவர வந்து நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை எப்படி வந்து அவரு நம்பிக்கைக்கு பார்த்து நடந்துக்க போறாருங்கிறது அவர் கையில தான் இருக்குது. இந்த 4 பேருடைய அரசியல் செயல்பாடுகள நீங்க வந்து 4 1/2 வருஷமா, 5 வருஷமா பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு இவங்க சரியான ஆளா இருப்பாங்க. இவங்க சரியா பேசுறாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஆட்சிய குடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்றக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா போடுங்க. ஆனா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். யாருக்கு வாக்கு போடுறதுக்கு முன்னாடியும் சிந்திச்சு வாக்களிங்க. யோசிச்சு வாக்களிங்க. நம்மளுடைய இந்த ஒரு வாக்கு என்ன பண்ணிட போது? நாம இவங்களுக்கு தான்ப்பா போடணும். இவங்களுக்கு போட்டா நல்லா இருக்காதுப்பா. சில பேர்லாம் இருப்பாங்க. எப்பா ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோம்ப்பான்னு. ஜெயிக்க வைக்கணும்னு ஒரு கட்சிக்கு போடணும். பொதுவா சொல்றேன் நானு. அப்போ யாருக்கு வாக்கு செலுத்துறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஒரு ஓட்டுல என்ன ஆயிர போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. சோர்ந்து போயிடாதீங்க. வீட்ல இருக்காதீங்க. காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. தயவு செய்து உங்கள் அருகில இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு உங்க பூத் ஸ்லிப்போட போங்க. அல்லது வாக்காளர் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு எந்த பூத்து, எந்த பள்ளிக்கூடங்கிறத அங்க போட்டிருப்பாங்க. இல்ல முகவர்கள் இருப்பாங்க. கட்சி முகவர்கள் இருப்பாங்க. கேட்டுட்டு கட்டாயமா உங்க ஓட்ட நீங்க போட்டுட்டு வாங்க. கள்ள ஓட்டு போட அனுமதிக்காதீங்க. வாக்குக்கு பணம் வாங்காதீங்க. வாக்குக்கு பணம் குடுத்தா புடிச்சு ஜெயில்ல தூக்கி போடுங்க சார் அப்படின்னு சந்தானம் சொல்ற மாரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒப்படைச்சிட்டு வாங்க. கட்டாயமா வாக்கு செலுத்துங்க. நீங்க போடப்போற ஒவ்வொரு ஓட்டும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்த தீர்மானிக்க போகுது. குறிப்பா யங் வோட்டர்ஸ் கவனத்துல வச்சுக்க வேண்டியது என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஆஸ் அ
யங்ஸ்டராக எனக்கும் வந்து உங்களுடைய இப்போ நான் வந்து 30ஸ்ல இருக்கேன், 20ஸ்ல இருக்கிற தம்பிகள் இருப்பாங்க, தங்கைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, தாட் யாருக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள். யாருடைய திட்டங்கள், யாருடைய முன்னெடுப்புகள், யாருடைய அறிவிப்புகள், யாருடைய பிளானிங்ஸ் நல்லா இருக்குன்றத பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது கோட்பாடுகளால், சித்தாந்தங்களால், மண்ணுக்கான எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்த ஒரு களமாகத்தான் நான் வந்து பார்க்குறேன். அது திமுக தொடங்கி நாம் தமிழர் வரைக்கும், தாவக கூட சில இடங்களில் எடுத்துக்கிடலாம், அதிமுக கூட எடுத்துக்கிடலாம். இப்படின்னு பல பேரும் கோட்பாடு ரீதியாகத்தான் பெரும்பாலும் கட்சிகளை கட்டமைக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் தோற்றவங்க பல பேர், இருக்கிறவங்க பல பேர். அப்படி இருக்கும்போது அதையும் ரொம்ப சிந்திச்சு பாருங்கள். வெற்று அறிவிப்புகளை மட்டும் ஏற்றுக்காம, அல்லது அந்த அறிவிப்பு வெற்று அறிவிப்பா இல்லை உண்மையில தரமான அறிவிப்பா அப்படிங்கிறத பார்த்து யோசித்து சிந்திச்சு கட்டாயமாக வாக்கு அளிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் வாக்கு போடலை, நம்ம போடலைன்னா இவங்க என்ன ஜெயிக்க போகிறோம் தோக்க போகிறோம்னு நினைக்காதீங்க. ஒரு ஓட்டு கூட ஒரு முக்கியமான ஓட்டு தான். அதனால் இவங்க 4 பேரையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய கூட அனலைஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த லிமிட்டட் டைமில் வந்து நம்மளால் என்னெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஒரு கட்சி 5 வருஷம் ஆண்டுச்சுன்னா மைனஸ் அதிகமாக தான் இருக்கும். அதிமுகவிட்ட என்ன சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன், நாம் தமிழர் கட்சிக்கு நான் சொல்லிட்டேன், டிவிக்கு சொல்லிட்டேன். இந்த 4 பேரில் உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குது, யாரை நீங்கள் விரும்புகிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 4 பேருமே பரப்புரை பண்ணியிருப்பாங்க. யார் பரப்புரை உங்களை கவரும் விதமாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 4 பேரில் இவர் தான் சிறந்த லீடர் அப்படின்னு உங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்க பெரிய கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எல்லாத்தையும் பண்ணுங்கள். நாளைக்கு மறக்காமல் ஓட்டு போட்டு வந்துடுங்க. நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.